நீங்கள் உங்களுடைய ஜெப நேரத்தில் ஆண்டவரை துதித்து பாடுவீங்களா? எனக்கு இந்த பாட்டெல்லாம் வராதுங்க, குரல் சரியில்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா? குரல் எப்படி இருந்தாலும் பரவாயில்லை. நீங்கள் தனி ஜெபத்தில் ஆண்டவருடைய பாத்தில் இருக்கும்போது பாடுவீங்களா? சர்ச்சில் பாடுவீங்க, கூட்டத்தில் பாடுவீங்க, தனியாக ஆண்டவருடைய பாத்தில் உட்காந்து பாடுவீங்களா? அது மாதிரி பாடணுமானா என்ன செய்யணும் தெரியுமா? நான் உட்காந்து பாடுவேன். தனி ஜெபத்தில் ஆண்டவருடைய பாத்தில் உட்காந்து பாடி சந்தோஷமாய் மகிழ்ந்து அவரை துதிப்பேன். அவர் தான் நிறைய பாடல்கள் சங்கீதங்களை ஏற்றினவர். பாட்டு எப்படி வரும்? ஆண்டவர் செய்த நன்மையை நினைக்கும் போது நம்முடைய உள்ளத்தில் இந்த நன்றி பெருக்கோடு வரக்கூடிய பாடல். நான் அவருடைய சமூகத்தில் அமரும்போது அவர் செய்த நன்மையெல்லாம் நினச்சா உள்ளம் பொங்கி துதி பாடல் வரும். அவரை துதித்து பாடிக்கிட்டே இருக்கலாம் போல். நீங்கள் அவரை துதித்து பாடுங்க, உங்களுடைய உள்ளத்தில் உங்களுடைய பாரெல்லாம் மாறி லகுவாகிவிடும். ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆண்டவருடைய பிரசன்னத்தை நீங்கள் உணரலாம். தினந்தோறும் தனி ஜெபத்துக்கு போகும்போது உங்களுக்கு தெரிந்த பாடலை பாடுங்க. ஆண்டவர் உன் குரல் நல்லா இல்லை, கரகரப்பாக இருக்குது, கழுது கத்தனமாக இருக்குது, பாடார் அப்படிலாம் சொல்ல மாட்டார். நம்ம குரல் எப்படி இருந்தாலும் நம்முடைய இருதயத்தை பார்க்கிற தேவன் உன் பாடல் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குன்னு சந்தோஷப்படுவார்.